நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ 2-3 நாளாக ஒரு விஷயம் கர்நாடகாவில் நடக்கிறது நமக்கு தெரியும். கர்நாடகா வனப்பகுதிக்குள்ள வேட்டையாட போன 3 தமிழர்கள் அங்கே வச்சு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நம்மளுடைய அவருடைய முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து, அதே மாதிரி கர்நாடக அரசு அதற்கு தகுந்த விசாரணை நடத்தி அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் அப்படின்ட்டுன்னு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, வனப்பகுதிக்குள்ள இவங்க வேட்டையாட போனதாகவும் இவங்க கிட்ட இருந்து மான் கறியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதனால் அதே மாதிரி அவர்கள்ட்ட ஆயுதங்கள் இருந்ததுனால இவர்கள் அவங்கள பதிலுக்கு தாக்கியிருக்காங்க, ஷூட் பண்ணி மர்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழக முதல்வர் இதற்கு கண்டனம் தெரிவித்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வழக்கம் போல் நம்மளுடைய இந்த தமிழ் தீவிரவாத யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, தமிழ் தீவிரவாதத்தை பரப்பி கொண்டிருக்கு நம்ம அர்பன் நக்சல்ஸ், இந்த யூடியூபர்ஸ் வழக்கம் போல் பகை வளர்க்கும் இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சில யூடியூபர்ஸ் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தனும் வீரப்பனாக மாறினா அப்போ கர்நாடகா என்ன ஆகும், தமிழ்நாட்டில் எல்லோரும் வீரப்பனாக மாறணுமா, சரி அப்படின்னு ஒரு ஆள். இன்னொரு ஆள் தமிழர்கள் உயிர்னா இவங்களுக்கு இவ்வளவு ஈஸியாக போயிடுச்சா, தமிழர்கள் உயிர் என்ன மயிருக்கு சமானமாக நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஆள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஏதோ வேணும்னே கர்நாடக அரசு இவங்களை கொலை செய்ததாக இட்டு கட்டி பகை வளர்க்கும் வேலை செய்கிறாங்க. இதுக்கு நடுவில் அப்படியேமோ ஆந்திராவுக்கு போன இதே மாதிரி மரம் வெட்ட போனதாக சொல்லப்படுகிற தமிழர்களை கொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே ஆக்ஷன் இல்லை அப்படின்றாங்க. ஆக்ஷன் இல்லைன்னு இவங்க எங்கே பார்த்தாங்க, இவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம கேட்குறது என்னென்னா, இது என்ன மாதிரியான ட்ரெண்டு இது? தமிழர்கள் எந்த குற்றம் செஞ்சாலும் எங்கேயுமே தப்பு கிடையாதா? யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? இது என்ன ட்ரெண்டு? மீனவர்கள் அடுத்த நாட்டு எல்லைக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா தப்பு செய்கிறவங்க நம்ம மீனவர்கள். அப்போ அந்த நாடு சும்மா இருக்குமா? ஆக்ஷன் எடுக்கத்தானே செய்யும். மீட்டு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை, அதை நம்ம செய்கிறோம். ஆனால் தவறு செய்ததற்காக தவறு இல்லை, குற்றம் செய்ததற்குத்தானே அந்த நாடு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆந்திராவுக்குள்ளே போனதாக சொல்லப்படுகிறது. ஆந்திராவுக்குள்ளே நடுக்காட்டுக்குள்ளே நடு இரவில் 2 மணிக்கு என்ன அங்கே போய் இவங்க பிக்னிக்காக போனாங்க? போனவங்க திருடத்தானே போயிருக்கிறாங்க, மரங்களே கொள்ளையடிக்க போனாங்க. அதே மாதிரி போனவங்க கையில் எல்லார் கையிலையும் ஆயுதம் இருந்ததாக சொல்லப்படுது. எல்லாரும் கோடாரிகளும் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் மரம் இருக்கிற மிஷின்களும் வச்சுட்டு இருந்ததாக சொல்லப்படுது. ராத்திரி 2 மணிக்கு கையில் கோடாலியோடு இருக்கிறவனுக்கு எதிராக ஒரு 6 பேர், அவங்க வந்தவங்க 20 பேர் இருந்திருக்கிறாங்க. யார் மரம் வெட்ட அந்த திருடர்கள், செம்மர திருடர்கள் 20 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கள ஒரு 6 வனத்துறை அதிகாரிகள் எப்படி சமாளிப்பாங்க? ஆயுதத்தோடு தாக்க வர்றவனை சுட்டுத்தானே ஆகணும். இல்லை நீங்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க ஒரு வனத்துறை அதிகாரியாக அப்போ இருந்தன்னா? உட்காந்து பாட்டு பாடி நல்ல புத்தி சொல்லியிருப்பீங்களா? திருவாசகம் மாதிரி ஏதாவது பாடல் பாடி நல்ல புத்தி இப்படிலாம் திருடக்கூடாதுப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லியிருப்பீங்களா? அவங்க என்ன செய்வாங்களோ ஒரு வனத்துறை அதிகாரிகள் ராத்திரி 2 மணிக்கு ஆயுதத்தோடு தாக்க வர்றவனை என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் இவர்கள் மான வேட்டையாட போனவங்க நிச்சயமாக ஆயுதங்கள் வைத்திருந்திருப்பாங்க, கன் வச்சுருந்துருப்பாங்க. கன்னோடு இருக்கிறவனை இன்னொரு வனத்துறை அதிகாரி எப்படி சமாளிப்பார்? என்னை கேட்டால் இதுதான் சரியானது தீர்வுன்ற. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி வனப்பகுதிகளுக்குள்ள கொள்ளையடிக்க போகிறவங்களை எல்லாம் வனத்துறை அதிகாரிகள் இப்படி பாரபட்சமெல்லாம் பார்த்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இல்லாமல் சுட்டு கொன்றிருந்தா நம்ம வன வளங்கள் எவ்வளவோ மிச்சமாயிருக்கும். அதை விட முக்கியமாக இந்த வீரப்பன்ற இந்த அரக்கன் அயோக்கியன் கொலைகாரன் சுட்டு கொன்னது கிட்டத்தட்ட 195 பேரை. 1, 2, 10, 30, 40 கிடையாது, 195 பேரை கொலை செய்திருக்கிறான் வீரப்பன். அதில் பெரும்பாலானவர்கள் வனத்துறை அதிகாரிகளும் அப்புறம் போலீஸ்காரங்களும் அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த பக்கத்து கிராமங்களில் இருக்கிற மக்களும் தான், முக்கியமாக வனத்துறை அதிகாரிகள்.
இந்த வனத்துறை அதிகாரிகள் மட்டும் இவங்க சந்தேகம் வரும்பொழுதே வீரப்பன் கேங்கை பார்த்ததும் சுடுறதா இருந்திருந்தா, சுடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி இருந்திருந்தா, இத்தனை வனத்துறை அதிகாரிகள் அவன் கொலை செய்திருப்பானா? எதற்காக அவங்க கைகள் கட்டப்பட்டிருந்தது? ஏன் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போயிட்டாவே உயிரை கொடுக்கணுன்னு இருக்கா? திருடனுக்கு மட்டும்தான் உயிர் வாழ உரிமை இருக்குது, அரசாங்க அதிகாரிகளுக்கு, வனத்துறை அதிகாரிகளுக்கு, போலீஸ்காரங்களுக்கெல்லாம் உயிர் வாழ உரிமை இல்லையா? தற்காத்து கொள்ள உரிமை இல்லையா? இது என்ன மோசமான ட்ரெண்ட்! 195 கொலைகள் வீரப்பன் செய்தது. 195 கொலைகள், பெரும்பாலானவை வனத்துறை அதிகாரிகள். அதனால் வனத்தில் இவங்க இதை மாதிரியான குற்றவாளிகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் இது போல அவர்களை சுட்டு பிடிப்பதற்கோ தற்காத்து கொள்வதற்கு சுடுவதற்கோ அனுமதி வழங்கப்பட வேண்டும். அப்படி நடந்திருந்தால் இத்தனை அதிகாரிகள் இறந்திருக்க மாட்டாங்க. இத்தனை வன வளங்களும் இவ்வளோ காலம் இவ்வளோ பெரிய ராட்சசன் மாதிரி வீரப்பன் வளர்ந்திருக்கவும் மாட்டான். இதற்கு காரணம் நம்மளுடைய லீனியன்சி. மற்ற மாநிலங்கள் இதில் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கிறத நம்ம பாராட்டத்தான் வேணும். என்ன அதற்கு உரிய முகாந்திரம் இருந்ததா சுடுவதற்கு அப்படிங்கிறதான் விசாரணைகள் மூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த சூழ்நிலைகளில் அவசியமே இல்லாமல் பகை வளர்த்துட்ருக்காங்க. ஐயோ தமிழனை இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டுன்னு. அப்போ அங்கே கன்னடனை சுட்டு கொண்டிருந்தால் மட்டும் பரவாயில்லையா? வனத்தை கொள்ளையடித்தவனை நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீங்க. ஏன்னா 195 கொலைகள் செய்து 30 வருஷம் கிட்டத்தட்ட ஃபுல்லும் வனத்தையே மொட்டையடித்து கொள்ளையடித்த வீரப்பனுக்கே மன்னிப்பு கொடுக்கணும்னு கேட்ட கூட்டம் தானே. அப்போ அந்த கூட்டம் தான் இந்த தமிழ் தேசியவாத கூட்டம். அதனால் இவங்க இப்படி கேட்டதில் ஆச்சரியம் இல்லை. இதில் இன்னொன்று சொன்னது தான் எனக்கு உண்மையிலே, அதாவது பகை வளர்க்குறாங்களா எப்படி? தமிழன் உயிர்னா இவங்களுக்கு மயிருக்கு சமம்னு. தமிழன் உயிர் மயிருக்கு சமம்னு யாரும் சொல்லலை, யாரும் சொல்லவும் நம்ம விட மாட்டோம். அப்படி யாரும் சொல்லலை. ஆனால் சொன்னவங்க 2 பேர் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? ஒன்று பிரபாகரன். யார்? விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன். உயிர் மயிருக்கு சமம். அதனால் நான் கேட்கும்போது எல்லாரும் படையில் சேரணும், உயிரை பற்றி கவலைப்படாமல் சண்டை போடணும்னு சொன்னார். அதுக்கு அடுத்து அதை அப்படியே 1,00,000 தடவை தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ்நாடு முழுக்கும் முழங்குனது சீமான். உயிர் மயிருக்கு சமம்னு. நான் ஒரு வீடியோ போட்டு இதை கண்டித்ததுக்கு அப்புறம் தான் சீமான் அதை பற்றி பேசுகிறதே நிறுத்தினார். அது நம்ம சொல்லிட்டோன்னு நிறுத்தலை. ஓ இப்படி இன்னொரு ஆங்கிளில் பார்ப்பாங்களோ, நம்ம தமிழர்கள் ரொம்ப இழிவாக உயிரை இழிவாக ரொம்ப சீப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு ஒருவேளை நினச்சி அதனால் கொஞ்சம் ஓட்டுக்கள் போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அதை சீமான் நிறுத்தினார். அது வரைக்கும் உயிர் மயிருக்கு சமம். அது நம்ம என்ன போராட்டத்திற்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. இன்னும் சில பேரெல்லாம் இந்த அவங்க கட்சியிலே இருக்கிற சில பேர்லாம், அவர் பேர் என்னமோ ஒரு கரிக்கஞ்சின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று அவர் பேர். அவர் அண்ணன் பிரபாகரனுக்காக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? ஏன்னா அண்ணன் பிரபாகரனுக்கு உயிரை கொடுக்கணுமா? இப்போ கொடுத்ததெல்லாம் போராதா? லட்சக்கணக்கான உயிர் ஏற்கனவே பிரபாகரனுக்காக இல்லாட்டி பிரபாகரனால் எடுக்கப்பட்டதெல்லாம் போராதா? இன்னும் எடுக்கணுமா? அதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் வாயை திறந்து கேட்கவே இல்லையே. 3 தமிழர்கள் இங்கே கொல்லப்பட்டதற்கு சத்தம் கொடுக்குறவங்க. இது இலங்கையில் பிரபாகரன் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்கும்போது ஏன் நீங்கள்லாம் சத்தம் கொடுக்கல? ஏன் பேசலை? அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல் இன்றைக்கும் பிரபாகரனுக்காக தூக்கிட்டு இவன் தான் எங்கள் தலைவன் அப்படின்னு பெருமையாக வர சொல்லிட்டு திரியிறீங்க. எத்தனை தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறாரு பிரபாகரன்? எத்தனை தமிழர்களை சித்திரவதை கூடங்களில் அடைச்சி எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறார் பிரபாகரன்? அன்றைக்கெல்லாம் எங்கே கேள்வி கேட்காம போனீங்க நீங்கள்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்லை அதெல்லாம் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது, நம்ம இதையெல்லாம் அப்படி மறைச்சிருமோன்னு நினச்சிங்களா? எங்கே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்ற, அது மட்டும் இல்லை லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு போய் முள்ளிவாய்க்காலில் பீரங்கிகளுக்கு முன்னால் நிறுத்தி அதுக்கு பின்னால் தான் பதுங்கி கொண்ட பிரபாகரனை இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேட்க துப்பு இருக்கு அவங்களுக்கு. அதை கேட்காத நீங்கள் இவங்க தமிழன் உயிர் மயிருக்கு சமம்னு நினைக்கிறாங்களா கன்னடாக்காரங்களை? யாருன்னே சொல்கிறேன். இந்த யார் ஒரு கார்ட்டூனிஸ்ட், ஒரு ஆள் யூடியூபர், இதே வேலை தான், பகை வளர்க்கும் வேலை செய்கிறவங்க. இன்னொரு ஆள் இதே மாதிரி வீரப்பன் மாதிரி எல்லாரும் கிளம்புவாங்களாம். வீரப்பன் மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பணுன்னா அப்போ நிச்சயமாக இதில் மிலிட்ரியை உள்ளே இறக்கி
இந்த மாதிரி திரிகிற தமிழ் தேசிய இல்லாட்டி தீவிரவாத எண்ணங்களோடு திரிகிறவங்க ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் தமிழ்நாட்டில். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். யார் குற்றம் செய்தார்களோ அவர்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி தூக்கி வச்சுட்டு குற்றவாளிகளை தண்டித்த அதிகாரிகளை பற்றி நீங்கள் அவர்கள் மேலே தப்பு சொல்கிறது இது எந்த வகையில் நியாயமாகும்? சட்டம் அதனுடைய வேலையை செய்யணும். நம்மளுடைய முதல்வர் அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, அதுக்கு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. நியாயப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு. அது அந்த அரசாங்கங்கள் செய்யும். இதற்கு நடுவில் பிற மொழியாளர்கள் மேலே, ஏன்னா அது கர்நாடகாவில் நடந்துருச்சுல்ல, அதனால் கன்னடர்கள் மீது இவங்க பகை வளர்க்குறாங்களாம். அதே நேரத்தில் ஆந்திராவில் நடந்ததை சொல்லி தெலுங்கர்கள் மீதும் பகை வளர்க்குறாங்களாம். இவங்க எல்லாரும் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ நம்மெல்லாம் இப்படி நம்ம தமிழர்களுக்கு ஏன் அந்த ரோஷமே வரலன்னா தமிழர்களும் உடனேயுமே யாராவது கன்னடர்களை கொல்லணுமா? அதற்கு இவங்க இப்படி பேசினா அவங்க பேத்தி விட்டோன்னா அவங்க போய் ஏதாவது வன்முறையில் இறங்குவாங்களாம். இவங்களுக்கு குழுன்னு இருக்குமா? நாட்டில் கலவரங்கள் வெடிக்கும் பொழுது அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அப்புறம் அதையும் உட்காந்து பேசலாம் இல்லையா? அதற்காக அரசு இது மாதிரி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பிற மொழியாளர்கள் மேலே, பிற இனத்தவர்கள் மேலே பகை வளர்க்குற தொழில் செய்கிற இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்களை முதல்ல இவங்களை கைது செய்யணும். அடுத்தது இவர்கள் கைதுக்கெல்லாம் பயப்படுறவங்கெல்லாம் கிடையாது. கைது பண்ணால் நம்ம பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டு வரக்கூடியவங்க. இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு ஃபைன் பண்ணணும், அபராதம் விதிக்கப்படணும். ஏன்னா காசுக்காகத்தான் இவங்க யூடியூபுகளில் உட்காந்து இந்த மாதிரியான வேலைகளை, இந்த பகை வளர்க்கும் வேலை செய்கிறாங்க. இவர்களுடைய சொத்துக்கள் இப்படி பெரும் மக்களுக்கு நடுவில் விரோதத்தை வளர்த்து நாட்டில் கலவரத்தை தூண்டுற இந்த மாதிரி ஆட்கள் மேலே, இந்த மாதிரி ஆட்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும். பறிமுதல் செய்தால் தான் இவங்க இந்த மாதிரி வேலைகளில் இருந்து இவங்க இதிலேருந்து தே வில் ஸ்டாப் டூயிங் இட். அது வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசு இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு. இந்த 2 மாநிலங்களுக்கு நடுவில் நடக்கிற இந்த மாநிலங்களுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு அடுத்த மாநிலத்தில் நடந்த ஒரு குற்ற சம்பவத்தில் நடக்கிற நடவடிக்கைகளை பற்றி இந்த நாட்டில் மொழி ரீதியான பகை வளர்க்கும் வேலை செய்கிறவங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அதை கேட்டுக்கிறோம். ஓகே, பாய்.